அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தில் 24வது பாடலினை சிந்திக்க உள்ளோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தை. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமேஸ்வரி குருவான ஆத்ம வித்யாம்பிகையின் திருப்பாதங்களை பணிந்து என்னுடைய பரமகுருவான கோட்டூர்புரம் ஸ்ரீவித்யா உபாசகி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் திருப்பாதங்களை தொட்டு என்னுடைய ஆத்ம குருவான என ஈன்ற என்னுடைய பெற்றோர்களான விஜயஞ்சயா தம்பதியினரின் திருப்பாதங்களை வணங்கி ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தில் 24வது பாடலினை சிந்திக்க பிரவேசப்பட உள்ளோம். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணிபுனைந்த அணியே அணியும் அணிக்கே அணிக்கழகி அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. இதற்கு முன்னாள் பாடல்களில் அம்பாளுடைய அழகினை வர்ணனம் செய்தவர் அம்பிகையினை எப்படி தீர்க்கமாக தன் மனத்துக்குள் இருத்தி வைத்திருந்தார். அம்பிகையை வணங்காத அன்பர் கூட்டத்திலும் சேர மாட்டேன், அவளை விரும்பாத ஏனைய சமயங்களை விரும்ப மாட்டேன், அவளை சார இருக்கும் சாக்தத்தை தவிர எனக்கு வேறொரு பரசமயம் இல்லை அப்படிங்கிறதுல தீர்க்கமாக இருந்தாரோ, அதுபோல அம்பிகையின் பாதத்தினை பிடித்து விட்டேன், அதற்கு மேலே எனக்கு வேறு என்ன முக்தி வேணும் அப்படின்னு கேட்கிறதாக இந்த பாடலினை அழகாக அருளி செய்திருக்கிறார். மணியே மணியின் ஒளியே, அழகான மாணிக்க மணி போல அம்பிகை இருக்கிறாள்னு வச்சுப்போம். அப்போது மணியாக இருக்கக்கூடியவள் அவள் மீது படரும் ஒளிப்பட்டு அந்த ஒளியானது திரும்பும் பொழுது அது நல்ல சிகப்பு நிறத்தில் பலன்னு இருக்கு இல்லையா. அப்போது அந்த ஒளியாகவும் இருப்பது அவளே. அப்போது சகலமும் அவள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பொருள், அந்த பொருளினால் கிடைக்கக்கூடிய பிம்பமும் அவளே. இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது அப்படின்னு இருக்கே, ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம நின்னோன்னா நிஜமான நம் உருவம் நிழல் போல இருக்கும். அந்த கண்ணாடியின் முன்னால் இருக்கும் உருவத்தோடு ஒப்பு பார்த்துருக்குறோம் இல்லையா. அது போல நிஜமும் நிழலும் வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான், இதோடைய பிம்பம் தான் அது. அது போல மணியே மணியின் ஒளியே, அம்பிகை அந்த மணியின் ஒளியாக இருக்கிறாள். ஒளிரும் அணி புனைந்த அணியே, அப்படி உடல் முழுக்க நன்னா ஜொலிக்கக்கூடிய அழகான அணியான ஆபரணங்களை அணிந்திருக்கிறாள். அணினா அழகுன்னு அர்த்தம். அப்போ அழகான ஒளிரக்கூடிய ஆபரணங்களை உடல் முழுக்கவும் தரித்தவளாக இந்த அம்பிகை இருக்கிறாள். அணியும் அணிக்கு அழகே, அம்பிகையே அழகானவள். அப்போது அம்பிகை போட்டுன்றதுனால அந்த நகையெல்லாம் அத்துணை அழகாக இருக்கா, இல்லை அந்த நகையெல்லாம் சாத்தினதுனால அம்பாளுக்கு அழகு மெருகேறி இருக்கா அப்படின்னு ஒன்றுத்துக்கு ஒன்று விவாதம் வைக்கக்கூடிய அளவிற்கு அத்துணை அழகாக அம்பிகையினுடைய தரிசனமானது சித்திக்கிறது. அணுகாதவர்க்கு பிணியே, அம்பிகையை விட்டுட்டாங்க, மீதி 5 சமயங்களை தொழுகிறார்கள், அம்பிகையை பிரதான தேவதையாக வணங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டோமே. ஆனால் அப்போ அம்பிகை அவர்களுக்கு அருள மாட்டாளா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அவளுக்கும் அருள் பண்ணுற அம்பிகை. அவளுக்கு அம்பாளுடைய தனங்கள்னு சொல்லக்கூடிய திருமார்பானது பரஞானம் அபரஞானம் அப்படின்னு 2 விதமான ஞானங்களிலால் ஆன பாலினை சுரந்தபடியாக பெரும் குடங்களாக அவளுடைய தனங்கள் இருக்கிறது. அப்போது பரஞானம் அப்படிங்கிறது அம்பிகையின் ஞானத்தினை அள்ளி வழங்கக்கூடிய அருள் ஞானம். அபரஞானம் அப்படிங்கிறது அஜ்ஞானமாக இருக்கிறது. அப்போது இரண்டுமே சரிசமமாக இருப்பது போல அம்பிகை அவளை பணியாதவர்க்கு அம்பிகையை பற்றி அறியாமை அப்படிங்கிற நோயாக அவள் இருக்கிறாள் இல்லையா. அப்போது பிணியே பிணிக்கு மருந்தே, அப்படியானால் அந்த அறியாமை அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்த இருளினை போக்கும் அருமருந்தாக இந்த அபிராமி அம்பிகையே இருக்கிறாள்.
இருள் சூழ்ந்த ஒரு அறையிலே எப்படி வெளிச்சமானது சிறு துளை கொண்டு பிரகாசிக்குமோ, அதுபோல அவளுடைய உடலில் இருக்கும் நகைகள் எப்படி வெளிச்சம் பட்டு அப்படி ஒளிர்கிறதோ, நம் மனதில் இருக்கக்கூடிய பிணிங்கிற இருளினை போக்கி அருள்ங்கிற வெளிச்சத்தினை செலுத்தக்கூடியவளாக இந்த அம்பிகை இருக்கிறாள். பிணியே பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே. அம்பிகை தானே அமுதத்தினை கடைவதற்கு ஆதாரமாக இருந்திருக்கிறாள். அவளே அத்துணை உலகங்களையும் படைத்திருக்கிறாள். அவள் என்ன பண்ணுறான்னா, திருநீலகண்டரான அந்த சிவபெருமானின் தொண்டையில் தேங்கிய விஷத்தினை தொட்டே அமிர்தமாக மாற்றியவள் இல்லையா? அப்போது அமரர் பெருவிருந்தாக, அமரர்கள் அத்துணை பேரும் வணங்கக்கூடிய பெரும் தெய்வமாக இந்த அம்பிகை இருக்கிறாள். பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே. மலர் போல அழகாக இருக்கக்கூடிய உன் இரு பாதங்களானது என் சகசிர கமலத்தினை தொட்டுவிட்டது. அதை தொட்டு வணங்குவதை அன்றி பெரும் வேலை எனக்கு வேறு எதுவுமே இல்லை. அப்படி உன்னை வணங்கினதுக்கு அப்புறமா சாக்தத்தை அன்றி வேறொரு தெய்வம் இருக்கு, வேற ஒரு சமயம் எனக்கு இருக்குன்னு நினைக்க கூட மனசுல இடமில்லை. பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. உன் பாதத்தை தொட்டு பிடிச்சுன்றதுக்கு அப்புறமா நான் வேற தொடரத்துக்கும் பிடிச்சுக்கிறதுக்கும் வேற என்னமா வேணும் அப்படின்னு கேட்கறதாக இந்த பாடலினை அழகாக நிறைவு செய்திருக்கிறார். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே அணியும் அணிக்கழகே, அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று அருளி செய்திருக்கிறார். ஆத்ம வித்யாம்பிகையின் நல்லருளால் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என கூறி, ஆத்ம வித்யாம்பிகையின் பேரருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என்று வணங்கி இன்றைய உரையினை நிறைவு செய்கிறோம். நன்றி.